முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது என்றால் இந்த பதிவு நிச்சயம் உன்னுடைய கண்ணில் பட்டிருக்கும். தங்கமே, இந்த பதிவை கேட்க நேர்ந்தால் முழுமையாக கேட்டுவிடு. நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால் அதற்காக கவலை கொள்ளாதே. நான் அதைவிட சிறப்பாக எதையாவது உனக்கு தரப்போகிறேன் என்று அர்த்தம். என்னுடைய எண்ணம் உன்னுடைய எதிர்கால தேவையை பாதிக்கக்கூடியதாக அது நிச்சயமாக இருக்காது. அதனால் பொறுமையாக பிரச்சனைகளை என்மேல் சுமத்து. நான் தாங்குவதற்கு தயாராக உள்ளேன். என் பிள்ளைக்காக நான் எவ்வளவு கஷ்டங்களை வேண்டுமானாலும் தாங்குவேன். எனவே நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இரு. கஷ்டம், கவலை, துன்பம், குழப்பம், பகை, பிணி, வறுமை இவையெல்லாம் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். இன்றிலிருந்தே உனக்கு நல்ல நேரமும் ஆரம்பமாக உள்ளது. இனிமேல் நீ எதை தொட்டாலும் வெற்றி மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் யாருக்கும் பலன் தராது. மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகின்றது. நடப்பது எல்லாமே எனது விருப்பம், நீ வேண்டியதை எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். உனக்கு நன்மை அளிக்கக்கூடியதை மட்டுமே உன்னுடைய எதிர்காலத்தில் நான் கொடுப்பேன். நான் உங்களிடம் எத்தனை நாட்களாக வேண்டுகின்றேன், எனக்கு ஏனப்பா இதை கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று நீ கேட்டால் அது இப்பொழுதைய சூழ்நிலைக்கு உனக்கு தேவை இல்லாததாக இருக்கும். உன்னுடனேயே உன் மனதில் நான் இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய கொடிய பிணியாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கட்டுமே, தெய்வங்களுக்கு எதிராக ஏதோ தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டுமே, கந்தவேலிடம் சரணடைந்து விட்டால் போதும், நம்மை கருணையுடன் காத்தருள்வான். தன்னை மனதார நம்பியவர்கள் யாராயினும் கைவிட மாட்டான் முருகன். அவன் வரும் முன் அவனது கந்தவேல் நம் முன் வந்து பாதுகாப்பளிக்கும். ஆம் தங்கமே, உன்னை பாதுகாக்கத்தான் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். என் முழு ஆசையுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வாய். நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் எக்கணமும் இருக்கின்றேன். இனி நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கப் போகின்றது. வருங்கால வாழ்க்கை நீ எதிர்பாராத விதமாக வசந்தமாக இருக்க போகின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்க போகின்றேன். அப்பொழுது நீ கண்ணீருடன் கூறுவாய், என் அப்பா நான் கேட்டதெல்லாம் கொடுத்து விட்டார் என்று. உனது நல்ல எண்ணங்களும் உனது நல்ல செயல்களும் உன்னை ஒருபொழுதும் கைவிடாது, உடனிருந்து பாதுகாக்கும். சறுக்களில் இருந்த நீ மீண்டு சாதிக்க போகின்றாய். உன்னை இகழ்ந்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உழைத்து உனக்காக வெற்றியை குவிக்க போகின்றேன். நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி சென்று விட மாட்டேன். இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அதுபோல உனக்கும் உன் வாழ்க்கையில் பிரமிக்கும் அளவிற்கு வெளிச்சம் வரப்போகின்றது. உன்னுடைய கெட்ட நேரங்கள் அனைத்தும் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பமாக போகின்றது. இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும். இனி நீ எதை நினைத்தாலும் வெற்றியே கிடைக்கும். சந்தோஷமாக இரு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.